ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்போர்ட்டர் நேம் கிரியேட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போறோம். இந்த டிரான்ஸ்போர்ட் நேம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு சேல் என்ட்ரி வைக்கிறோம். அந்த சேல் என்ட்ரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 எபோ வருதுன்னா நம்ம ஏபிள்ன்றது எடுப்போம். ஸோ அந்த ஏபிள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிள்ன்றது எடுப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கிளோ இல்லை ரெண்ட் வெஹிக்கிள் மூலியமா நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் மூலியமா சென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலியமா சென்ட் பண்றோம்னா நான் ஒரு என்ட்ரி வச்சிருக்கேன். 50,000 எவ்வளோ வேல்யூ உள்ள ஒரு என்ட்ரி வச்சிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஈக்குவல் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று டிரான்ஸ்போர்ட் மூலியமா நம்ம சென்ட் பண்ணுவோம், அப்படின்னா பார்ட் பெனிஃபிட்ஸ் வெஹிக்கிள் மூலமா நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் மூலமா அனுப்புறோம்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட் இங்கே எடுத்து வராது. இது இங்கே வந்து இப்போ நம்ம நியூ கொடுத்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க இந்த என்ட்ரி சேவ் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு என்ட்ரி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லிஸ்ட் எடுத்து வராது. ஸோ இங்கே லிஸ்ட்ல எடுத்து வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கிரியேட் போயிடலாம். ஸோ லெஜர் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேம் கொடுக்குறேன், அஜய் டிரான்ஸ்போர்ட் சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் நேம் பார்த்தீங்கன்னா அஜய் டிரான்ஸ்போர்ட் சொல்லி கொடுத்துறேன். ஸோ இதில் அண்டர்ல சண்டே கிட்டாஸும் கொடுத்துறேன். ஸோ அது சிம்ஸும் நம்ம லெஜர் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் அவங்களுடைய நேம், அட்ரஸ், ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டு, பின்கோடு என்னென்ன கொடுத்துருக்கோ அது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செட் ஆல்டர் அடிஷனல் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இருக்கும், அதுவும் இருக்கும். எஸ் பண்ணிடலாம். ஸோ எஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கும். ஸோ இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னவோ அது கொடுத்துக்கலாம். இங்கே தமிழ்நாடு சொல்லி கொடுத்துறேன். இந்த இப்போ நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அஜய் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இது இஸ் த பார்ட்டியை டிரான்ஸ்போர்ட்டர் அப்படி கேட்கும். இங்கே நோல இருக்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இது டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்றது நம்ம இங்கே எஸ் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த ஜிஎஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவ் ஆயிரும். ஜஸ்ட் இது என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணா நமக்கு ஒரு இப்போ டிரான்ஸ்போர்ட் நேம் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி என்ட்ரி வச்சிருக்கிறத போயிடலாம். டே புக் சேல்ஸ். ஸோ இதில் ஈவிபிள்ன்றது எஸ் கொடுத்துடலாம். ஸோ எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலியமா அந்த கூட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அஜய் டிரான்ஸ்போர்ட் எடுத்து வந்துருக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ் நம்பர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இங்கே விசிபிள் ஆயிடும். ஜஸ்ட் என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈவிபிள்ன்றது எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறோம் நோ கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவிபிள் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவிபிள்ன்றது ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.